உன்ன சொன்னேன் வேற யாரா சுத்தமா மிருந்தக்கார சொன்னேன் நான் உன்ன சொன்ன மாதிரி கிளம்பி வந்து போக உனக்கு நான் என்ன வந்து கூட காலக்கவரனை போகிறதுக்கு நானே மனசு கஷ்டத்தில் இருக்கிறேன் தெரியுமா உனக்கு சண்டாவதாங்க எங்க பொண்ணு சண்டாவில் நீ வைக்கிறதா நான் வைக்கிறதா கிண்டலுக்கு கேட்கறேன் சொல்லிட்டாரு உள்ள வந்து என் கோவிலுக்கு அப்பதான் சொன்னாரு என் பெரிய பொண்ணு ஜெயலட்சுமி வைக்க பாரு 200 ரூபாய் என் பெரிய பொண்ணு ஜெயலட்சுமி 200 ரூபாய் என் போட்டோ வைக்க பாரு சொன்னாரு அவர் சொன்னாரு நான் கேட்டுக்கிறேன் அதுக்காக சண்டை நான் வந்தேன் இல்லைம்மா ஏமா ஏமா நான் உங்களை சண்டை போட்ட கேட்டனானே சொன்னாரு காசு நான் உன்ன சொன்ன மாதிரி கிளம்பினதுக்கு ஏண்டா வந்துங்க நல்லா சாப்பிட்டோம் குறை என்பதே கிடையாது வாத்துக்கறி ஒரு ஆளுக்கு 3/4 கிலோ போட்டாங்க ஒரு வாத்துக்கறி வாரி வாரி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ ஒரு வாத்து 2 கட் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணுறது லேட் ஆகிடும் கம்பி தலைவருக்கு வாரி வைக்கிறாங்க மெட்டு போயிட்டாரு அவரு வாத்தை கட் பண்ணாங்களா அப்படியே வச்சாங்களா நல்ல சாப்பாடுங்க குறை என்பதே கிடையாது குறை சொல்லங்க கெட்டது சொல்ல குறை சொல்ல எந்த ஊர்லயுமே அது போல இருக்காது ஏதோ ஒரு 4 பீஸ் வைப்பாங்க அது சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க வார்த்தை 2 கட் பண்ணி வைக்கிறாங்க அது இருந்து தான் பாத்துக்காரு நல்ல குறை என்பதே கிடையாதுங்க நல்ல மன திருப்தியா சாப்பிட்டு வேணாடி வந்தோம் மிருதக்கார பிடிச்சாரு வயிறு கடம்படாத்து வாடாட்டாரு சரி தண்ணி எடுத்துக்கு போலான்னு சொன்னேன் இதுல தவறு எதனா இருக்குதா புறம்போக்கு அவர் என்ன கேக்குறாரு மிருதக்காரர் என்ன கேக்குறாரு தண்ணி எடுத்துக்கு போலான்னு சொன்னேன் ஆமா எச்சு பையா அவர் என்ன கேக்குறாரு மிருதக்காரர் என்ன கேக்குறாரு சரி தண்ணி எடுத்துக்கு போலான்னு சொன்னேன் இதுல எதுனா தவறு இருக்குதா ஒரு தவறு தேவடியா பையா அவர் என்ன கேக்குறாரு மிருதக்காரர் அவர் என்ன கேக்குறாரு மிருதக்காரர் தண்ணி எடுத்துக்கு போலான்னு சொன்னேன் இதுல ஏதாவது தவறு இருக்குதா உங்க அம்மா ஒண்ணு எவனோட பட்டா அவர் என்ன கேக்குறாரு நாபா தண்ணி எடுத்துன்னு சொன்னேன் அதுக்காக அவ்வளோ கேள்வி கேட்பேன்னு சொல்றேன் மழை பெய்ஞ்சு எவ்வளோ தண்ணி கிடக்குது ஊரை சுற்றி தண்ணி கிடக்குது வாடா போலான்னு இப்படி கூட்டு போனாரு அதை சுடுகோட்டுக்கு போய் உட்காந்துட்டாரு உட்காந்து சுற்றி பற்றி பார்க்குறாரு இவருக்கு தண்ணி தெரியல மருந்தக்காரே தண்ணி இல்லை என்ன செய்ய சரி வாடா உட்காந்து கடவுளே காகத்துக்கு காட்ட மாட்டாரா கூட்டம் முதல் விட்டாடி வந்தாருங்க இந்த சேகாட்டு தண்ணி விட்டுக்கிறாங்க போல இவருக்கு நிலம் வச்சு நகட்டு பாரு ஆமா நான் வர்றேன்னு என்ன கூப்பிடுறாரு முத்தாமி வாடா கொட்டை நிறைய தண்ணிக்குது சொல்லிட்டு போ உக்காடு தூக்கிட்டு வாரி அடிச்சாரு பாரு சாக்காடு சைடெல்லாம் வாரி அடிச்சுக்கிட்டாரு மிருதக்காரன் சாக்காடு சைடெல்லாம் வாரி அடிச்சுக்கிட்டு இப்ப நான் செய்ய போறேன் இந்த விஷயம் உனக்கு தான் தெரியும் சபையில சொல்லி இந்த அடிச்சு பத்துறாத அப்படின்னு அப்படியே மிருதம் எடுத்துக்க மாட்டார் அப்பப்ப கால் தூங்குறாரு எதுக்கு தெரியுமா ஜனம் நினைக்கிறாங்க மிருதக்காரர் கால் வலிக்குது அவர் அதுக்காக கால் தூங்குறாங்க
சேக்காடு சேரு அப்படியே அரைக்குது போல இருக்கும். சரி மந்திரியாரு எங்க போய் பட்டியல விடு. அப்படி இருந்தாலும் என் மந்திர வணக்கம் என்ன கண்ணாக்கு விடவுல கடவுளை கண்டவன் கேட்டானு ஜெவனோ எவனோ கூத்தானு ஜெவனோ எவனோ இங்க வந்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த உலகிற்கெல்லாம் சொந்தக்காரன்